நாம் ஜெபிக்கிற சில காரியத்தில் தைரியமாக இருக்கணும். என்ன தைரியம்? நான் ஜெபிக்கிறத எங்கள் அப்பா கேட்டு அதற்கான பதிலை எனக்கு செய்வார் என்ற ஒரு தைரியம் இருக்கணும். 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நான் எங்கள் அப்பாவுடைய சித்தத்தின்படி நான் ஒரு காரியத்தை ஜெபிப்பேன்னு சொன்னால் அவர் கேட்டு அந்த ஜெபத்திற்கு அவர் எனக்கு செவி கொடுப்பார், பதிலை தருவார் என்ற நிச்சயம் எனக்குள்ளாக இருக்கிறதுனா அந்த நிச்சயம்தான் எனக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் ஜெபித்த காரியத்தில் உங்களுக்கு பெரிய சோர்வு இருக்குது அப்படின்னா மீண்டுமாய் தெய்வ சித்தத்திற்கு அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. திருமண காரியமாக இருக்கலாம், இல்லைனா வேலை காரியமாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், எதிர்காலத்தின் ஊழியத்தினுடைய காரியங்களாக இருக்கலாம். எந்த காரியத்தை நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைத்து ஜெபித்து இந்த காரியத்தை கர்த்தர் கேட்டாரா இல்லையா என்பதை கேள்வியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய சித்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், அதனால் என் வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதத்தையும் நன்மையும் நான் பார்ப்பேன், பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த தைரியத்தோடு முன்னேறுங்க. கர்த்தருக்கு சித்தமானதை நம்ம கேட்கும்போது அவர் நம்ம ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிற நல்ல தகப்பனாக இருப்பார். God bless you. ஆமென்.